எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையல்ல உளுந்து வெந்தயம் சேர்க்காம ஆப்பம் எப்படி சாப்பிட்டா செய்யறதுன்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சரிசி மட்டும் போதும், புழுங்கரிசி தேவையில்லை. அதுக்கு நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். கல்லு நெல் இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமா இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லயே அரைக்க போறேன். வெறும் அரிசியை மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துங்க. அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. 3/4 கப் அளவுக்கு சுடு சாதம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பழைய சாதம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, அரிசி கழுவி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே மூடி வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிட்டு மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். கல் சூடாயிருச்சு. இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் ஊற்றணும். இது பெருசாக ஊற்றினா நல்லா இருக்காது. எப்படி ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு பாருங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம், சும்மாவும் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு மூடி போட்டு தான் வேக வச்சிருக்கேன். எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நம்ம துளி கூட வெந்தயம் உளுந்து நம்ம சேர்க்கல. பார்க்கும் போதே எப்படி பஞ்சு போல இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு ஆப்ப மாவு அரைக்கிறது இல்லைன்னா இந்த ஆப்பத்தை நீங்கள் செஞ்சு தின்னு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாவு அரைக்க தெரியாதவங்க கூட இந்த ஆப்பத்தை ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், பாயம், சட்னி, இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப எது வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டானா ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.